முக்கிய செய்தி, சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க கோரிய மனு. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உத்தரவை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கலானது செய்யப்பட்டுள்ளது. அதில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்டு சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்த உத்தரவைத்து மேல்முறையீடு வழக்கானது விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் தீர்ப்பினை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அல்லி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார். மேலும் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை வருகிற ஜூலை 16ஆம் தேதி பிறப்பிக்கப்படும் என்றும் நீதிபதி அல்லி இன்று உத்தரவிட்டிருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.